பிரச்சாரிகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மாஸ் மசாலா கலந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு ஆணாதிக்கம் கொண்ட ஒரு குடும்பத்துல தான் பொண்ணா பிறக்குறாங்க. அங்க பொண்ணா பிறந்தாங்க அப்படின்னாலே கொலை பண்ணிடுவாங்க. ஆனா இவங்க பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்குது எலெக்ஷன்ல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில முன்னேறி, இப்ப கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல நம்ம ஹீரோயினோட அப்பா வளர்ந்துட்டாப்ல. அண்ட் இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் காலேஜ் டைம்ல ஒரு காதலும் அவங்களுக்கு வருது. ஆனா அந்த காதல் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட காதலை பிரிச்சு ஒரு மோசமான நபருக்கு நம்ம ஹீரோயினை கட்டி கொடுத்துட்றாரு அவங்களோட அப்பா. அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பீண்டா வெறுப்பா வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் போதும் அப்படிங்கிறதுக்குனால அவங்களோட ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க. அந்த மாஸ்டர் பிளான் எப்படிப்பட்ட பிளானா இருந்துச்சு, அந்த பிளானை பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க பண்ண முடிஞ்சதாங்கிறதா அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான தெலுங்கு மாஸ் மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்திருப்பாங்க. படத்துல நிறைய வயலன்ஸ் காட்சிகள்லாம் இந்த படத்துல எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி வரக்கூடிய மோசமான அந்த வயலன்ஸும் ஆக்ஷனும் மட்டும்தான் இந்த படத்துல ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு. கதையுமே பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பழி வாங்கணும், எதுக்காக பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் நல்லா இருக்கும். அவங்களோட பிளானிங்குமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோயின் காதலிக்கக்கூடிய அந்த பையனோட கதாபாத்திரமே ஓரளவுக்கு நல்லா வலுவா எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட காலேஜ் போர்ஷன்ஸும் ஓரளவுக்கு ரொட்டீனான ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆனாலுமே இந்த படத்துல அந்த இல்லாஜிக்கலான வரக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ் தான் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலாம். அதனால இந்த படம் சிலருக்கு பிடிக்காம போகலாம். ஆனா முடிஞ்சா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாங்க இந்த படத்தை தாராளமா.